பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். 1 கொரிந்தியர் 3:7. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நிதானமாக யோசித்து பார்த்தோன்னா இதோடைய ஆழமும் அர்த்தமும் மிக அருமையாக இருக்குங்க. ஒரு சில இடத்துல பார்த்தோன்னா அழகான ஒரு பூந்தோட்டம் அமைச்சு விதைகளை விதைச்சு நல்லா நீர் பாய்ச்சி அதை வளர்ப்பாங்க. ஆனாலும் வழியோரத்தில் விதைக்கப்படுகிற விதையெல்லாம் பார்த்திங்கன்னா அது பராமரித்து தண்ணி ஊற்றணும்னு யாரும் தோன்றதே கிடையாது. அது தானாகவே ஆண்டவர் மழை நீரை கொடுத்து அதை எப்படி வளர்க்கணும்னு அவருக்கு தோணுதோ அதே போல் அதை விளைய செய்கிற தேவனாக இருக்கிறாருங்க. எந்த இடத்துல வளர்ந்தாலும் விளைய செய்கிறது தேவனால் மட்டும்தான் முடியும். அதே போல் நம்முடைய பார்வைக்கு நம்முடைய வாழ்க்கை வறண்ட நிலம் போல் இருக்கும். எதிரில் இருக்கிறவங்கள பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் நல்லா வாழறாங்களே, அவங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்கே, நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கையில் என்றைக்கு தான் இப்படியான ஒரு வறட்சியெல்லாம் நீங்கும்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டுட்ருக்கோம்ல. நிச்சயமாய் விளைய செய்கிற தேவன் நம்முடைய வறண்ட நிலத்திற்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களையும் ஆசிரையும் பொழிந்து நம்மையும் விளைவ செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மையும் செழிப்பாய் மாற்ற ஆண்டவர் காத்திருக்கிறாரு. அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சு வாழ்க்கையில் வளம் பெறலாம். ஆமீன்.